அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் தேர் என்று குறிப்பிட்டிருந்தார். இந்த காலகட்டத்தில் அதை புரியாமல் அம்பேத்கருடைய நினைவு நாள், அம்பேத்கருடைய பிறந்தநாள் வந்தால் பெரிய தேர் ஒன்றை தயார் செய்து அந்த ஒரு நாள் மட்டும் தெருக்கூத்து போல அவரை கட்டி வீதியிலே இழுத்து கொண்டு வருவதும் வேலம் அடிப்பதும் கூத்தாடுவதும் கொண்டாடுவதுமாக இருக்கின்றார்கள். அம்பேத்கர் சொன்ன தேர் எது என்பது கூட அவர்களுக்கு தெரியவில்லை. அவர்கள் தேர் என்றால் நடைமுறை தேரை அவர்கள் தெரிந்து வைத்திருக்கிறார்கள். அம்பேத்கர் சொன்ன தேர் எது என்று சொன்னால் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான இடஒதுக்கீடு, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான சலுகை, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான உரிமை, இந்த மூன்றையும் அவர் தேர் என்று சொன்னார். ஒரு தேர் எப்படி இருக்கும் நம்ம பார்த்துருப்போம். சாமி தரிசனம் பண்ணிட்டு அதை ஜோடிச்சு அழகாக உட்கார வச்சு வீதி வீதியாக கொண்டு வருவாங்க. வீதி வீதியாக கொண்டு வரது எப்படி கொண்டு வருவாங்க? அவர்கள் மகிழ்ச்சியோடு கூட நமக்கு ஏதாவது கடவுள் செய்வார் அப்படிங்கிற இதோட கூட கொண்டு வருவாங்க. அப்படிப்பட்ட ஒரு மன போக்கோடு தான் அம்பேத்கர் இடஒதுக்கீட்டையும் சலுகையும் உரிமையும் சொன்னார். இவர் சொன்ன அந்த இடஒதுக்கீடு, அந்த உரிமை, அந்த சலுகை இவர்கள் இன்னும் பெறவில்லை. அவர் என்ன சொன்னார்னா, இந்த இடஒதுக்கீடு கொடுத்துருக்கிறாங்களா, சலுகை வாங்கியிருக்கிறோம் இல்லையா, உரிமை பெற்றிருக்கோம் இல்லையா, இந்த உரிமையை முன்னோக்கி எடுத்து செல்ல முடியாவிட்டாலும் பரவாயில்ல, அதாவது இந்த உரிமையை அதிகரித்து கொண்டு செல்ல விட்டாலும் பரவாயில்ல, பின்பக்கம் இந்த உரிமையை குறைச்சிடாதீங்க, இந்த இடஒதுக்கீட்டை குறைச்சிடாதீங்க, இந்த சலுகையை நீங்க இழந்துடாதீங்க, பின்னோக்கி இழுத்துடாதீங்க. அப்படி உங்களால முன்ன இழுக்க முடியலன்னா பின்னு இழுக்காதீங்க, ஒன்று பண்ணுங்க, அது இருக்கிற மாதிரியே விட்டுடுங்க. இருக்கக்கூடிய இந்த சலுகையை நீங்கள் பயன்படுத்தினாலே போதுமானது. காலகட்டம் தேவைப்படும் போது முன்னிறுத்தி செல்கிற முயற்சி எடுங்கள் அப்படின்ற கருத்தியலை அவர் சொன்னார். இந்த கருத்தியல் இன்ற முறையில் நடக்கிறதா என்று சொன்னால் ஏற்க முடியவில்லை. மனதிற்கும் எல்லாவற்றிற்கும் கொஞ்சம் கஷ்டமாகத்தான் இருக்கிறது. ஏன் என்று சொன்னால் அவர் நினைத்தது இங்கே நடக்கவில்லை. இடஒதுக்கீட்டு என்கிற தேர் முன்கு இருக்கிற இடத்துல இருக்கிறதை தவிர பயன்படுத்த முடியவில்லை. அவர் பெற்றுத்தந்த இடஒதுக்கீட்டை, அவர் பெற்றுத்தந்த சலுகைகளை இழுக்க முடியாமல் ஒரே இடத்தில் அங்கே அது நின்று கொண்டிருக்கிறதுனாலே நம்முடைய சமுதாய மக்களின் வளர்ச்சி உயர முடியாமல் இருக்கிறார்கள். இதுக்கெல்லாம்